Hi friends, welcome to our channel. நம்ம சேனலில் ஃப்ரீயாக டைலரிங் அண்ட் மெஹந்தி கிளாஸ் போயிட்டுருக்கு. யார் யாருக்கெல்லாம் ஃப்ரீ மெஹந்தி அண்ட் டைலரிங் கிளாஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்கெல்லாம் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிறோம். மேலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் டைலரிங் மெஹந்தி கிளாஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அவங்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டைலரிங் கிளாஸோட ஃபஸ்ட் கிளாஸ் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் மிஷினை பற்றி சில டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். மிஷினில் பார்த்தீங்கன்னா 3 கம்பெனிஸ் இருக்குது. என்னென்ன கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா மெரிட், சிங்கர், ஹாப்பி. நான் வச்சுருக்க கம்பெனி பார்த்திங்கன்னா ஹாப்பி. இது வாங்கி நான் ஒரு 10 இயர்ஸ் ஆச்சு. நான் வாங்குறப்போ ஒரு 2500 3000 அந்த ரேஞ்சுக்கு தான் வாங்கினேன். இப்போ எனக்கு தெரிஞ்ச அளவு ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு வாங்கினப்போ 6000 சொன்னாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச அளவு கொரோனா காலத்தில் ஒரு 6 to 8000 9000க்குள்ளே இருக்கலாம். நீங்கள் வீட்டுக்கு வாங்கணும், உங்கள் ஓன் யூஸ்க்கு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி சின்ன மிஷினே வாங்கிக்கலாம். என்ன கேட்டால் இதே நீங்கள் நான் தச்சு தரப்போகிறேன், மற்றவங்களுக்கு நான் பிஸ்னஸாக எடுத்து பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பெரிய மிஷின் வாங்கிக்கோங்க. அதுதான் என்னோடய சஜஷன். இது ஒன்லி ஃபார் வீட்டில் நீங்கள் உங்களுக்குன்னு ஓன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் சின்ன மிஷின் பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம டைலரிங் கிளாஸ்க்கு தேவையான சில பேசிக்கான திங்ஸ் நான் உங்களுக்கு என்னென்னு காட்டிடுறேன். இதெல்லாம் மட்டும் பேசிக்காக வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய திங்ஸ்லாம் இருக்குது. கொஞ்சம் அதெல்லாம் நான் மற்ற கிளாஸில் யூஸ் பண்ண உங்களுக்கு ஒவ்வொன்றா காமிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிசர் வாங்கிக்கணும். சிசர் பார்த்திங்கன்னா டைலரிங்க்குனே தனியாக சிசர் இருக்குது. அது ஃபுல்லாக ஒரு இரும்பில் பண்ண மாதிரி இருக்கும், கைப்பிடி எல்லாமே. அது என்ன கேட்டிங்கன்னா பிகினர்ஸாக இருக்கவங்களுக்கு அதை விட இதுதான் நான் பெஸ்ட்டுன்னு சொல்வேன். ஏன்னா அது ரொம்ப வெயிட்டாக இருக்குன்றத விட அதை உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது ரொம்ப சீனியராக இருக்கவங்களுக்கு தான் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா அதோட ரேஞ்சும் பார்த்திங்கன்னா 100 to 200 வரை இருக்குது. பட் இது பார்த்திங்கன்னா ஒரு 60லேருந்து எனக்கு தெரிஞ்சபடி ஒரு 60லேருந்து 80 வரையும் தான் இருக்கும். இதோட வெயிட்டும் கம்மியாக இருக்கும். இது வாங்கி நான் ஒரு 3 years 4 years ஆகும். நல்ல இதுவும் உழைக்கிது தான். அது வாங்கினாலும் நம்மளுக்கு ஒரு 1 year 2 year 3 year அந்த மாதிரி தான் வரும். திருப்பி அதுக்குள்ளே நம்ம அதை ஷார்ப் பண்ணணும் திரும்பி கடையில் கொடுத்து. பட் இது அப்படி இல்லை. இது வேணும்னாலும் நம்ம ஷார்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா 60 rupees தான் நம்ம வாங்குகிறோம், 70 rupees தான் வாங்குகிறோம். ஸோ அதனால் நம்ம நான் 3 to 4 years ஆகிடுச்சு. அதனால் இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. இன்ன வரையும் நான் இந்த திருப்பி சாணை பிடிக்கிறது, இந்த இடத்த ஷார்ட் பண்ணுறது அந்த மாதிரி நான் எதுவுமே பண்ணல. எனக்கு ஷார்ப் அப்படியே தான் இருக்குது. முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம ஒரு டைலரிங்க்குன்னு ஒரு சிசர் வாங்கிட்டோம்னா அதை நம்ம டைலரிங்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணுமே. நம்மளோட நம்ம கிளாத் கட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அதை யூஸ் பண்ணணும். அதை நம்ம வேறு ஏதாச்சும் வீட்டு யூஸ்க்கு பண்ணவே கூடாது. ஏன்னா நீங்கள் அப்படி பண்ணிங்கன்னா இந்த இடம்லாம் ஷார்ப்லாம் போய்டும். உங்களுக்கு மிஷின் வேறு ஏதாச்சும் ரஃப்பாக நீங்கள் கட் பண்ணிங்கன்னா நம்ம சாஃப்டான கிளாத்லாம் கட் பண்ணுறப்ப அது கிளாத் கட் பண்ணுறத அசிங்கமாக ஆக்கிடும். செகண்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா டைலரிங் டேப்பு. டைலரிங் டேப் கண்டிப்பாக மஸ்ட்டு. ஏன்னா நம்ம அளவு எடுக்கிறதுலேருந்து சுடிதார் எல்லாமே நம்ம பர்ஃபெக்டாக அளவு எடுத்து தைக்கணும். அதுக்காக டைலரிங் டேப் மஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மிஷின் ஊசி. இதில் நீங்கள் மிஷின் ஊசின்னு சின்ன மிஷின் ஊசின்னு கடையில் கேட்டிங்கனாவே கொடுப்பாங்க. இது என்ன பிராண்ட் வாங்கலான்றதை நான் உங்களுக்கு பின்னாடி வர வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன் எது நல்லாயிருக்குன்றத. அடுத்து பார்த்திங்கன்னா மிஷினுக்கான த்ரெட்டு. இது நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக தான் வாங்க போகிறோம். என்ன கிளாத் தைக்க போகிறோமோ அதுக்கு மேட்சாக தான் வாங்க போகிறோம். அதனால் நீங்கள் என்ன கிளாத் தைக்க போகிறீங்களோ அதுக்கு மேட்சாக நீங்கள் 2 த்ரெட்டு வாங்கி வச்சுக்கோங்க பேசிக்கில். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாபின் அண்டு கேஸ். இது நம்ம அடியில் நூலை போட்டு தைக்கிறதுக்கணும். இது நம்ம மேலே நூல் போடுவோம். இது நீங்கள் 2 வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 1 வாங்கினாவே போதும். இது பார்த்திங்கன்னா ஒரு 4-5 வாங்கிக்கோங்க, இல்லை 2 வாங்கிக்கோங்க, அப்படி எத்தனை வேணாலும் வாங்கிக்கோங்க. நான் நெக்ஸ்ட்டு கிளாஸில் உங்களுக்கு நூல் எப்படி போடுறது, இதில் எப்படி நூல் ஃபில் பண்ணுறது, ஊசி எப்படி போடுறது, இது எல்லாமே நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு கிளாஸில் கண்டிப்பாக சொல்லித்தரேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மார்க் பண்ணுறதுக்கு சாக் பீஸ் முக்கியமாக வேணும். இதுக்கு டைலரிங்க்குன்னே சாக் பீஸ் தனியாக இருக்கும். அது பேர் டீஸ்னு சொல்லுவாங்க. இது இந்த மாதிரி இருக்கும். அது பெருசாக இருக்கும். என்கிட்ட இப்போ லாக்டவுன்னால எனக்கு கிடைக்கல. அதனால் இந்த குட்டியோண்டு இருக்கும். உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக நான் இதை காமிக்கிறேன். லாக்டவுனால் எனக்கு கிடைக்காதனால. அப்படி இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் சாக் பீஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது ஒரு குட்டி கத்திரிக்கோல்னு சொல்லுவோம். இது எதுக்குன்னா நம்ம சுடிதார் ப்ளவுஸு இந்த மாதிரி தைக்கிறப்ப நெக்கை திருப்புறப்ப குட்டி குட்டியாக கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இது தான் தேவை. இது நீங்கள் இப்போ பேசிக்கில் வாங்கணும்னு அவசியம் இல்லை. பட் போக போக நீங்கள் இது வாங்கிக்கிட்டால் நல்லது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பென்னு அண்டு நோட் எடுத்துக்கோங்க. இது நோட்டும் பென்னும் கண்டிப்பாக நம்மளுக்கு முக்கியம். ஏன்னா ஒவ்வொரு கிளாஸும் நான் சொல்கிறது எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கோங்க. எப்படி அளவெடுத்து தைக்கணும், எப்படி ஒரு சின்ன டிப்ஸு நான் கொடுத்தாலும் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எப்பொழுதுமே மறக்காது. என்னைக்காக இருந்தாலும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும்.
அடுத்து பார்த்திங்கன்னா ஆயில் கேன் கண்டிப்பாக வேணும். நம்ம வந்து மிஷினை ஓட்டிகிட்டே இருக்கனால மிஷின் வந்து ரிப்பேர் ஆகாமல் இருக்கணும்னா, நம்ம சேஃப்டியாக படுத்தணும்னா நம்மளுக்கு ஆயில் கேன் முக்கியம். ஆயில் கேன் இல்லாட்டினாலும் இதுக்கு வந்து என்னென்ன ஆயில் வந்து யூஸ் பண்ணணும், எந்த ஆயில் போட்டால் மிஷின் நல்லாயிருக்கும், இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு பின்னாடி ஒரு கிளாஸில் கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போதைக்கு பேசிக்கான திங்ஸே நான் இது மட்டும்தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதெல்லாம் மட்டும் பேசிக்காக இப்போதைக்கு வாங்கிக்கோங்க. வேறு என்னென்ன திங்ஸ் வேணுமோ அது எல்லாமே பின்னாடி வர கிளாஸில் நம்ம பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மிஷினை பற்றி சில டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். எந்தெந்த பார்ட்ஸ்லாம் எந்தெந்த இடத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம டைலரிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்பையும் சரி எண்ட் பண்ணுறப்பையும் சரி இதுதான் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கையை வச்சு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும். நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா பாபின் வந்து நூலை ஃபில் பண்ணுறதுக்கு இதுதான் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நூலை 2 டைப் ஃபில் பண்ணலாம். நான் எத்தனை டைப்ஸில் எப்படி ஃபில் பண்ணுறோங்கிறத நெக்ஸ்ட்டு கிளாஸில் சொல்லுவேன். இது பார்த்திங்கன்னா மேலே வந்து நம்ம நூலை போட்டு தைக்கிற கம்பியில் தான் நம்ம நூலை போட்டு தைப்போம். இந்த இடம் பார்த்திங்கன்னா நம்ம ஊசி போடுவோம் இந்த இடத்துல தான். அப்புறம் இது பேர் பார்த்திங்கன்னா ஃபுட். இது வந்து நம்ம துணியை வச்சோம்னா அதை வந்து ஃபிட் பண்ணுறதுக்கான இதுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கீழே ஒரு சொரப்பாக இருக்கும். அது வந்து எதுக்குன்னா நம்மளோட துணியை வந்து நம்ம தைக்கிறப்ப இந்த சைட்லேருந்து அந்த சைடுக்கு அனுப்பி வைக்கும். அதுதான் உள்வாங்கி வெளியே அனுப்புறதுக்கு அதுதான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போதுமே இந்த பல்லு உடையாமல் நம்ம பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு வந்து பெடல் போடுறவங்களா இருந்தால் ஊசி போடாமல் பெடல் போடுங்க. ஏன்னா வந்து இந்த பல்லில் ஏதாச்சும் உடஞ்சிருச்சுன்னா அது வந்து மிஷினே தைக்க விடாமல் ரொம்ப ப்ராப்ளம் கொடுக்கும். இந்த இடத்துக்கிட்ட அந்த பல்லு வாங்கி ஃபுல்லாக மாற்றுற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுட் சொன்னேன்ல, இந்த ஃபுட்டை வந்து நம்ம வந்து லாக் பண்ணுறது ரிலீஸ் பண்ணுறது இந்த இடம் தான். இங்கிட்டு இப்படி நம்ம மேலே ஏற்றி விட்டோம்னா ரிலீஸ் ஆகிடும். அடுத்து வந்து நம்ம துணியை இப்படி வச்சுட்டு இதை கீழே இறக்கி விட்டோம்னா லாக் ஆகிடும். ரொம்ப இப்படி இழுத்து ரொம்ப வேகமாக விடாதீங்க. ஏன்னா இது வந்து சீக்கிரமாக போயிடும். அதனால் இது எப்போதுமே ரிலீஸ் பண்ணுறப்ப லாக் பண்ணுறப்ப மெதுவாக தான் எடுத்துடணும், மெதுவாக தான் இது பண்ணணுமே. இப்போ இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து நம்மளுக்கு அவ்வளோக்கா யூஸ் இல்லை. இருந்தாலும் இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்றதை நான் உங்களுக்கு கரெக்டாக சொல்லிடுறேன். இது பார்த்திங்கன்னா மேலே வந்து இழுத்து விட்டிங்கன்னா தையல் வந்து பெருசாக போகும். கீழே இழுத்து விட்டிங்கன்னா தையல் வந்து குட்டி குட்டியாக வரும். சேம் அதே மாதிரி மேலே இழுத்து விட்டால் நம்ம எப்பொழுதும் வந்து துணி தைக்கிறப்ப இந்த சைடு துணி வச்சு அந்த சைடு இப்படி போகும். மேலே இழுத்து விட்டா சேம் அதே இதில் பெரிய தையலாக வரும். இதே வந்து கீழே இழுத்து விட்றப்ப இந்த பேக்லேருந்து துணி வந்து பேக் சைடில் ரிவர்ஸில் வரும். தென் வந்து தையல் வந்து குட்டி குட்டியாக உங்களுக்கு புரியுதுன்னா, இப்போ நம்ம மேலே வச்சோம்னா தையல் வந்து இப்படி நம்ம தைக்கிறப்ப வந்து இந்த தையல் பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள் நூல் அந்த சைடு போகலாம், அந்த சைடு அனுப்பிச்சுடுச்சு துணி இந்த மாதிரி ஆகும். இப்போ இதே வந்து கீழே வச்சோம்னா வச்சுக்கோங்களேன் தையல் வந்து குட்டி குட்டியாக வரும். தென் சேம் டைம் என்ன ஆகும்னா இது இப்படி போகிற துணி இப்படி பேக் சைடில் இப்படி வரும். இந்த மாதிரி பேக்லேருந்து இந்த சைட்லேருந்து இப்படி வரும். இதுதான் இதோட யூசஸ் வந்து நீங்கள் வந்து இதில் வந்து ஒன்ஸ் வந்து தையல் வந்து 2, 3 உங்கள் இதில் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஏன்னா சில இதில் பார்த்திங்கன்னா இப்போ நான் 2, 3 இருக்கும். சில கம்பெனிலாம் பார்த்திங்கன்னா 12, 11 அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு 1 டைம் டெஸ்ட் பண்ணி எந்த தையல் உங்களுக்கு நார்மல் தையலாக இருக்கோ நார்மலாக மீடியமில் வைக்கணும். அந்த மாதிரி மீடியமில் வந்துருச்சுன்னா அதை செட் பண்ணிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அதை வந்து கை வச்சு மாற்றாதீங்க. ஒன்ஸ் செட் பண்ணிவிட்டு அதோடு நிறுத்திக்கோங்க. இப்போ என்னோடய தையல் பார்த்திங்கன்னா 2 to 3 இந்த 2 to 3 வரையும் நான் வச்சுருக்கேன். இதே இதுதான் நடுவில் வச்சுருக்கேன் 2 1/2 அந்த மாதிரி வச்சுருக்கேன். எனக்கு வந்து இதுதான் சரியான பர்ஃபெக்டான மீடியமான தையலாக இருக்கும். அது வந்து ஏன்னா ரொம்பவும் பெருசாக இருக்காது, ரொம்பவும் குட்டியாக இருக்காது. சப்போஸ் நான் தப்பாக தைச்சிட்டேன்னா கூட எனக்கு பிரிக்கிறதுக்கு கூட அது யூஸ் ஆகும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதான் முக்கியமானது. இதான் பெல்ட்டு. நம்ம வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணுறப்ப கீழே நம்ம மிதித்து தைக்கிறோம்ல அப்போதைக்கு இது 2த்துக்கும் வேவாக இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த பெல்ட்டு தான். இது வந்து கடையிலையும் விற்கிது. அது பார்த்திங்கன்னா உடனே தாங்காது, ரொம்ப நாள் தாங்காது, உடனே பிஞ்சு தந்துடும். இதுக்கு வேணால் பெஸ்ட்டான தீர்வு பார்த்திங்கன்னா இந்த பாவாடை நாடலே வந்து இந்த பெல்ட்டை நம்மளாக உருவாக்கி இங்கே எனக்கு பாருங்கள் நான் ஸ்டிச் பண்ணியிருப்பேன். கீழே பாவாடை நாடாவை எப்படி அதில் ஸ்டிச் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். அப்படி ஸ்டிச் பண்ணிட்டு வச்சோம்னா இது வந்து பிரியாது, ரொம்ப நாளைக்கு இருக்கும். இது எனக்கு தெரிஞ்சவே நான் இந்த நாடா போட்டு ஒரு 10 years இருக்கும். நான் மிஷின் வாங்கினப்போ நான் போட்டு நாடா, அதுக்கப்புறம் எனக்கு பிரியலை. கீழே பாருங்கள் இந்த சக்கரத்தில் தான் அந்த பெல்ட்டு வந்து நம்ம போட்டிருப்போம். மேலேக்கும் கீழேக்கும் இந்த சக்கரத்தில் தான் போட்டிருப்போம் பெல்ட்டு. இது நம்ம மேலே சுத்த இங்கே பாருங்கள் கீழேயும் அந்த சக்கரம் சுற்றும். இப்படி தான் நம்ம தைக்க ஸ்டார்ட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எப்படி பெடல் போடுறதுன்றதை கற்றுக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த வளைய மாதிரி இருக்குது பாருங்கள். இதில் சும்மா ஒரு விரலை வந்து இங்கே மேலேயும் கீழே வச்சுக்கோங்க. லைட்டாக இப்படி முன்னாடி 2 இது ஒரு டைமு நீங்கள் தள்ளலாம், 2 டைம். ஃபஸ்ட்டு பிகினர்ஸாக இருக்கவங்க ஒரு 2, 3 டைம் இப்படி தள்ளிக்கோங்க. இப்படி தள்ளிக்கிட்டே கீழே வந்து நம்ம பெடல் போடணும். இப்போ மேலே வந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணணும். இதை நான் உங்களுக்கு சொல்லி தந்துட்டேன். கீழே எப்படி பெடல் போடுறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். கீழே இப்போ நம்ம எப்படி பெடல் போடணும்னா ஒரு காலை வந்து மேலே வச்சுக்கோங்க, ஒரு காலை கீழே வச்சுக்கோங்க. மேலே வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அந்த சக்கரத்தை வந்து ஃபஸ்ட்டு ஒரு தள்ளினதுக்கப்புறம் இங்கே நம்ம காலை வந்து
கால் வந்து மிதிக்க ஆரம்பிச்சிடணும். ஃபஸ்ட்டு வந்து முன்னாடி அப்புறம் பின்னாடி. இங்கே நான் பாருங்கள் எப்படி என் கால் ஃபஸ்ட்டு முன்னாடி போகுது, அதுக்கப்புறம் பின்னாடி வருது. இந்த மாதிரி மிதிக்கலாம். அடுத்து வந்து 2வது டைப் எப்படின்னா 2 காலையும் சேமாக வச்சது கூட முன்னாடி பின்னாடி. என் கால் பாருங்கள், நான் உங்களுக்கு இப்படி எடுத்து காமிக்கிறேன். முன்னாடி பின்னாடி இந்த மாதிரி தைக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி இந்த காலை கூட இங்கிட்டு முன்னாடி வச்சு பின்னாடியும் தைக்கலாம். முன்னாடி வச்சு பின்னாடி இப்படி மாற்றி மாற்றி தைக்கலாம். நீங்கள் பெடல் போட ஆரம்பிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் போங்க. இப்போ நம்ம பெடல் போடுறப்ப பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எப்பொழுதுமே நம்ம கரெக்டாக பெடல் போடுறோமா தப்பாக போடுறோமான்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு 2 வழி நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வழி பார்த்திங்கன்னா நீங்கள் இப்படி இங்கே ஸ்டார்ட் பண்ணோன்னே கீழே அமுக்க ஆரம்பிச்சோன்னா பெடல் போடுறப்போ உங்களுக்கு தெரியும் இது வந்து இப்படி கரெக்டாக இந்த சைடு சுற்றணும், இந்த சைடு பார்த்து. அதை விட்டுட்டு இது வந்து இப்படி பேக் சைடில் தப்பாக இந்த மாதிரி பேக் சைடில் சுற்றுச்சுன்னா நீங்கள் தையல் வந்து தப்பாக போடுறீங்கன்னு அர்த்தம். பெடல் தப்பாக போடுறீங்கன்னு அர்த்தம். அப்படி தப்பாக போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா வந்து ஊசி வந்து போட்டுருந்தீங்கன்னா ஊசி உடைய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் பெடல் போடுறப்ப எப்பொழுதுமே ஊசி போடக்கூடாது. நம்மளோட மிஷினில் ஊசி போடாமல் தான் வந்து நம்ம பெடல் போட கற்றுக்கணும். நல்லா பெடல் போட கற்றுக்கிறதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஊசி போடணுமே. இது வந்து ஃபஸ்ட்டு வே, எப்படி நம்ம பெடல் கரெக்டாக போடுறோமா தப்பாக போடுறோமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. இப்படி முன்னாடி சுற்றுறது, முன்னாடி சுற்றினா கரெக்டாக போடுறோம், பின்னாடி சுற்றினா தப்பாக போடுறோம். 2வது வே எப்படி நீங்கள் கரெக்டாக பெடல் போடுறீங்களான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு வே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் வாங்க. இங்கே நம்ம இப்படி ஒரு துணியை வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து பெடல் கரெக்டாக போடுறீங்கன்னா இங்கே பாருங்கள் துணி அதுவாகவே மூவ் ஆகும் இந்த சைடில். இப்போ வந்து நீங்கள் தப்பாக பெடல் போடுறீங்கன்னா இங்கே இருங்க, தப்பாக பெடல் போடுறீங்கன்னா இந்த இடத்துல இப்போ சும்மா துணி வைக்கிறேன். தப்பாக பெடல் போடுறீங்கன்னா இங்கே வரும் துணி வந்து இந்த சைடில் உங்கள்கிட்ட வர ஆரம்பிச்சிடும். வருது பாருங்க, இது வந்து நீங்கள் தப்பாக போட்டுட்ருக்கீங்கன்னு அர்த்தம். திருப்பி நான் உங்கள்கிட்ட வச்சு காமிக்கிறேன். நான் தப்பாக பெடல் போடுறீங்கன்னா பாருங்கள் எப்படி இருக்குங்க, துணி வந்து ரிவர்ஸ் உங்கள் சைடு வர ஆரம்பிச்சிடும். இது வந்து தப்பாக பெடல் போடுறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் சரியாக பெடல் போடுறீங்கன்னா துணி பாருங்கள் ரிவர்ஸ் அந்த சைடு போகும், நம்மளுக்கு ஆப்போசிட் சைடில் துணி போகும். இதுதான் வந்து சரியாக பெடல் போடுறது. இந்த மாதிரி 2 வே இருக்குது. நீங்கள் உங்களுக்கு எந்த வே ஈஸியாக இருக்கோ அந்த வேலை வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், வீட்டில் பெடல் போட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தேவையான திங்ஸ் என்னென்ன, எப்படி பெடல் போடணும், மிஷினை பற்றின சில டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பெடல் போடுறத நீங்கள் வீட்டில் போட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு பெடல் ஃபஸ்ட்டு நீங்கள் போடுறப்பெல்லாம் தப்பாக தான் வரும். நீங்கள் போட்டு பார்க்க தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். நெக்ஸ்ட்டு கிளாஸில் எப்படி மிஷினில் நூல் போட்டு தையல் வந்து எப்படி துணியில் தைக்கணும் இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் நம்ம சேனல் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.